வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரகாஷ் ஸ்டாக் சேனலில் அன்னை கார் சார்பாக நமக்காக அடுத்ததாக விற்பனைக்கு வந்துள்ள கார் பார்த்திங்கன்னா செவர்லெட் பீட்டு டீசல் வண்டி. இது 2012 மாடலு, 3 ஓனரில் இருக்குது. டீசல் வண்டி 2012 டாப் எண்ட் மாடல். எல்டி 4 டோர், பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டியரிங் வந்துடும். வண்டி இது ஃப்ரண்ட் வியூ காமிச்சிட்டேன், லெஃப்ட் சைடு வியூ காட்டுறேன். இப்போ இன்ஜின் ஆனில் தான் இருக்குது. பேக் வைப்பர் வந்துடும். இப்போ லெஃப்ட் சைடு காட்டுற பாருங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு 2 டயருமே வந்து 2020 மாற்றிருக்காங்க. 80% நல்லாயிருக்கும். இது 2 டயருமே, ஃப்ரண்ட்டு 2 டயருமே 80% நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டு 2 டயருமே மாற்றிட்டாங்க. ஜேகே டயர் 2020 மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கொரோனா வந்திருக்கு, யூஸ் பண்ணி இருக்க மாட்டாங்க. 80% நல்லாயிருக்கு பட்டனோட. இப்போ இதோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 43,531 கிலோமீட்டர் ஓடிக்குது. இப்போ தான் இது கரண்ட் கிலோமீட்டர். இதோட கரண்ட் கிலோமீட்டரு. சீட் கவர்லாம் பக்காவான சீட் கவர் பாருங்கள். சீட் கவர்லாம் பக்காவாக இருக்கும், புதுசாக இருக்கும் சீட் கவர்லாம். பவர் விண்டோ பாருங்கள். அந்த விண்டோ பக்காவாக ஏறுதுங்களா, பக்காவாக இறங்குதுங்களா. இந்த பாருங்கள், டிரைவர் சைடு வந்து பக்காவாக ஏறும் இறங்கும். அதே மாதிரி அந்த சைடு விண்டோ காட்டுறேன் பாருங்கள். அது பாருங்கள், இறங்கும் ஏறும். ஒரு சைடு மட்டும் தான் ஏதோ ஸ்டக் ஆகுது, அதை மட்டும் பார்க்கணும். இப்போ இன்ஜின் ரூம் ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. இப்போ இன்ஜின் ஆனில் இருக்குது, இன்ஜின் ஸ்டார்டிங்கில் இருக்குது. இது பாருங்கள், இதெல்லாம் ஒரு ரெஸ்ட்டு பார்க்க முடியாது. வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டி டீசல் வண்டி. இது பாருங்கள், வண்டிலாம் சூப்பராக இருக்கும். பேட்டரியை 2020 மாற்றிருக்காங்க. ஒரு ரெஸ்ட்டு இன்ஜின் ரூமில் பார்க்க முடியாது, அவ்வளோ தெளிவாக இருக்கும் இன்ஜின் ரூமில். பேக் டிக்கி காட்டுறாருங்க. இந்த பாருங்கள், பேக் டிக்கி. இந்த பாருங்கள், வீல்ஸ் மேலே ஜாக்கியெல்லாம் செட்டாக இருக்கும். ஸ்டெப்னி டயரோடு இருக்குது. பேக் வியூ ஃபுல் வியூ காமிச்சிட்டேன். இப்போ திரும்ப இந்த வண்டி இப்போ டீட்டெயில் சொல்லிடுறாங்க. 2012 3 ஓனரில் இருக்குது. நான் வெறும் 48,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி ஓனர் யாரோ 3வது ஓனர், அவரை பார்த்து தாங்க வாங்கியிருக்கிறேன். அவரோட ஆதார், பேனு எல்லாமே வச்சுருக்கிறேன். வண்டி 100% ஒர்த்தான வண்டிங்க. ஒரு டீசல் வண்டி, இது மைலேஜ் பூஸ்டர் வண்டின்னு சொல்லலாம். ஒரு சென்னை சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா 20 சாலிடாக மைலேஜ் தரும். 3 சிலிண்டர் இன்ஜின் சொல்லுவாங்க. இன்ஜின் ஆயில் அடிக்கிறதுலாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. 100% ஒர்த்தான வண்டி, ஒரு ப்ராப்ளம் இல்லாத வண்டி, தெளிவாக இருக்குது வண்டி. 100% 100% நம்பி வாங்கலாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டீசல் இது வந்து 3 ஓனர் நீங்கள் பார்க்குறது வேஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த வண்டி 2 ஓனராக இருந்தாலுமே 2 லட்ச ரூபா போக போகிறதில்ல. 2012 வாங்கிக்கு 2 ஓனராக இருந்தால் என்ன ரேட்டோ, 3 ஓனராக இருந்தால் அதே ரேட் தான் போகுது. இதனால் வந்து ஒரு இப்போ 2027 எஃப்சி வரப்போகுது இந்த வண்டி. ஒரு எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 வருஷம் வண்டி. 2027 மார்ச்சில் இந்த வண்டிக்கு எஃப்சி வரும். இன்சூரன்ஸு கிடையாது, அதையும் சொல்லிடுறேன். ஏசி சின்னதாக வேலை பார்க்கணுங்க, அதெல்லாம் ஒர்க் பண்ண வச்சிடலாங்க. இது ஒரிஜினல் கிலோமீட்டர் ஒரு டவுட் வந்ததுன்னா நீங்கள் 100% வண்டி வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா தான் அது பர்ஃபார்மன்ஸ் தெரியும். வண்டி டீசல் வண்டி மாதிரி இருக்காது. ஏன்னா வண்டி வந்து ஒரு ஓப்பன் டியூவில் வந்தால் வாங்கினா, அப்புறம் டேரெக்டாக ஆர்சி ஓனர்கில் தான் வாங்கியிருக்கிறேன். அவரோட கைப்பட போத்த ஃபார்ம் 2930 ஆதார், பேன் இது எல்லாமே இருக்குது. அதனால் கவலைப்படவே வேணாங்க. ஏன்னா இந்த வண்டி 2 ஓனராக இருந்தாலும், இப்போ ஒரு ஓனராக இருக்குது எக்ஸாம்பிள், இந்த வண்டி 2 லட்ச ரூபா போகுதுன்னா போகாது. அப்படியே சரி ஒரு ஓனராக இருக்குது 2 லட்ச ரூபா போகுதுன்னா போகாது. ஸோ 3 ஓனருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸோ, ஒரு ஓனருக்கு என்னவோ அந்த ப்ரைஸை நான் கோட் பண்ணுறேன். இதோட நான் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 1,35,000 தான் சொல்கிறேன். அதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் வந்து நேரடியாக என்னை பள்ளிக்கான அந்த வண்டி வந்து பாருங்கள், சின்னதாக ஒரு அமௌண்ட் கம்மி பண்ணி தரேன். 100% 2021 ஓட்டக்கூடிய தகுதியான வண்டிங்க. அதில் நான் உத்தரவாதமாக கேரண்டியாக சொல்லுவேன். ஏன்னா டீசல் வண்டி 100% வாங்கலாம். இந்தமாரி நல்ல விதமான காரை நீங்கள் நியாயமான விலைக்கு வாங்கினா என்னோடய பிரகாஷ் ஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மாதிரி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் இந்த வண்டியை பற்றி முக்கியமான விஷயம் சொல்லாமல் வந்துட்டேன். 6/1/2024 இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இன்ஜின் ஆயில், கூலண்ட் ஆயில், ஏர் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு 4,800-300 பில்லோடு இருக்குது. அதனால் ஆயில் சர்வீஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பேட்டரி 2021 மாற்றிட்டாங்க. அது ஒரு இன்னும் 2 வருஷம் வரும். 2 டயர் புதுசு போட்டிருக்காங்க. சீட் கவர் இருக்குங்க. ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தா. மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி வந்து சின்னதாக சர்வீஸ் பண்ணணும், அவ்வளோதான். வேறு மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. ஏசி மட்டும் தான் சின்னதாக சர்வீஸ் பண்ணணும். 2 டயரும் புதுசாக இருக்குது. வாங்குறவங்களும் 100% ஒர்த்துங்க. நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க.